ஒருவர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். குற்றம் நடந்தது எப்படி? மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த ரவுடி மாரி வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். மாரி கொலையின் பின்னணி என்ன? நாற்பத்து 1 வயதான மாரி அவனியாபுரம் பகுதியில் ரவுடியாக சுற்றித் திரிந்தவர். புதன்கிழமை இரவு 8:30 மணி அளவில் இவர் தனது உறவினரின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 நபர்கள் அவர் முன்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்திலேயே வாகனங்களில் மறைத்து வைத்திருந்த அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கத் தொடங்கினர். அதிர்ச்சியடைந்த மாரி அங்கிருந்து ஓடத் தொடங்கினார். எனினும் அந்த கும்பல் அவரை விடாமல் துரத்திச் சென்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். பொதுமக்கள் அவர்களை சுற்றி வளைக்க தொடங்கியதும் ஆயுதங்களை காட்டி அருகில் நெருங்கினால் தாக்கி விடுவதாக மிரட்டி வாகனங்களில் ஏறி தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த அவனியாபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாரியின் உடலை மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. அவனியாபுரத்தை சேர்ந்த மாரி அந்த பகுதியில் ரவுடியாக வலம் வந்தவர். அவர் மீது கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரது உடன் பிறந்த அண்ணன் இளஞ்செழியன் என்பவர் மதுரை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் துணை செயலாளராக இருந்தார். இவரது உறவினர் சிற்றரசு என்பவரும் கட்சியில் பொறுப்பில் இருந்துள்ளார். இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு இளஞ்செழியனை அவரது உறவினர்களே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இளஞ்செழியன் கொலை வழக்கில் குட்டீஸ் என்பவர் உட்பட முக்கிய குற்றவாளிகள் கைதாகி வழக்கிலிருந்து விடுதலையாகிவிட்டனர். கடந்த 2008ஆம் ஆண்டு மாரி தனது அண்ணன் கொலை வழக்கில் தொடர்புடைய குட்டீஸ் என்பவருடன் ஏற்பட்ட மோதலில் அவரது கால் மற்றும் கையை வெட்டியுள்ளார். இதற்கிடையே கடந்த 10 ஆண்டுகளில் மாரி தனது ரவுடி தொழிலில் இருந்து விடுபட்டு சாதாரணமான வாழ்க்கைக்கு திரும்பி உள்ளார். இந்த நிலையில்தான் மாரி கொலை செய்யப்பட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு நடந்த மோதலுக்கு பழிக்கு பழி வாங்கவே இந்த கொலை நடந்திருக்கலாம் என கருதுகின்றனர் போலீசார். அவனியாபுரம் சுற்றுவட்டாரத்தில் இதுபோன்ற கொலைகள் சர்வ சாதாரணமாக நடப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கொள்ளை அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு பொதுவான பாதுகாப்பு இல்லை, அச்சமா இருக்கு. பெண்கள் நடமாட முடியல, போதிய பாதுகாப்பு இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவனியாபுரத்தில் கொலை. இது சின்ன சின்ன பையங்க தான் இருக்காங்க. இதை பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் அந்த இடத்துல பாதுகாப்பு போடணும். நைட்டு நிறைய ரவுண்ட்ஸ் வரணும். இந்த மாதிரி சின்ன படிக்கிற பசங்களாம் இருக்காங்க. வட மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஆணையர் தக்க நடவடிக்கை எடுக்கணும். போதிய பாதுகாப்புக்கு கொடுக்கணும். அங்கங்கே கண்காணிக்க கேமரா வைக்க வேண்டும். இந்த கொலையில் மாரியால் தாக்கப்பட்ட குட்டீஸ் என்பவரின் மகன் முத்துச்செல்வம் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தலைமறைவான குற்றவாளிகளை அவனியாபுரம் போலீசார் தேடி வருகின்றனர்.